குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் மீனராசி அன்பர்கள். நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு? இந்த மாதம் நீங்கள் நினச்ச காரியங்கள் நிறைவேறுமா? உங்களுக்கு பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன அமையும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இது குறித்த முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மீனராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளையும் தீர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிவபெருமான வெள்ளிக்கிழமையில் மீனராசி அன்பர்கள் தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். அனைத்து விதத்திலையுமே முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும். மீனராசி அன்பர்கள், உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது உங்களோட ஆள் மனதில் நல்ல ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த நல்ல விஷயம், நல்ல பிரார்த்தனை கூடிய விரைவில் உங்களோட கை வந்து சேரும். உங்களுக்காக நாங்கள் வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த மாதத்தின் கிரக நிலைகள் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் எப்படிப்பட்ட தாக்கத்தை கொடுக்கும், எந்த விஷயங்கள்லாம் நன்மையாக நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எளிய முறையில் தீர்வு பெறவும், எதிர்காலத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் நீங்கள் கணிச்சிக்கலாம். எல்லா விதத்துலையுமே முன்னேற்றம் அடைய இது உதவியாக இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு ஆரம்பத்தில் அமர்க்களமான பலன்கள் கிடைக்கும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து சென்றால் நன்மைகளை பெற முடியும். குடும்பத்திலுமே ஒற்றுமை நிலவும். குடும்ப நலன் கருதி சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. அப்போ நிதானமாக எடுக்கணும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வரும். உறவுகளால் சில மனக்கசப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் எப்படிப்பட்டதாக இருக்கும், எந்த விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், இதை பற்றின முழுமையான விஷயத்தையுமே வாங்க நாம இப்போ தெளிவாக பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கும் யோகம் அமைஞ்சிருக்கு. குடும்ப வாழ்க்கை மற்றும் நிதி விஷயங்கள் சாதகமாக இருந்தாலும் ஜென்ம சனி உங்கள் ராசியில் இருக்கிறாரு. இதன் தொடர்ச்சியான தாக்கம் உங்கள் தொழில் மற்றும் ஆரோக்கிய துறைகளில் சவாலை கொடுக்கலாம். மாதத்தின் 2ஆம் பாதி கூட்டாண்மைகளுக்கு ரொம்பவுமே சிக்கலை ஏற்படுத்தும். கவனமாக உங்களோட நிர்வாகத்தை நீங்க நிர்வாகம் செய்யணும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இந்த கிரக நிலை அமைப்புகள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, தொழில் ரீதியாக நீங்கள் 2வது வாரம் வரை நல்ல ஒரு நேரத்தை காண போறீங்க. செய்கிற அனைத்து விஷயத்திலுமே வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க. ஆனாலும் பாருங்க, 3வது வாரத்தில் உங்கள் 7ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் புதன் அமையக்கூடிய கிரக பயிற்சி உண்டாகுது. நீங்கள் இந்த சமயத்தில் கூடுதலான நேரம் எடுத்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். இல்லைனா சக ஊழியர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளால் சில சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும். உங்களுடைய பதவியில் அல்லது இடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். எதிர்பார்த்ததாகவும் இருக்கலாம், எதிர்பாராததாகவும் இருக்கலாம். மற்றவங்க கிட்ட வேலைகளில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. மற்றவங்களோட பணிகளை ஏற்று நடக்காமல் உங்களோட வேலைகளில் கவனம் செலுத்துங்க. ஏன்னா மற்றவங்களோட பொறுப்புகளை நீங்கள் தலையிட்டீங்கன்னா அதன் காரணமாக அவங்களோட வேலையை நீங்கள் தான் முடிக்க வேண்டியதாக இருக்கும். முதல் பாதியில் தொழில் ரீதியாக சாதகமான பலன் இருக்குது. ஆனால் மாத இறுதியில் உங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சமநிலையை நீங்கள் அடையணும் அப்படின்னா கொஞ்சம் போராடுற மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய வேலையில மாற்றம் உண்டாகும். வேலை மாற்றம் விரும்பக்கூடியவங்க முதல் பாதியில் சாதகமான பலனை பெற்றுக்கோங்க. அப்படி இருந்தாலும் செவ்வாய் 8ஆம் வீட்டுக்கு பயிற்சியாகக்கூடிய நேரத்தில் வேலையில் மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். இந்த நேரத்தில் ஆத்திரத்தை குறைச்சிக்கிட்டு உங்களோட வேலையில் கவனம் செலுத்தினா நன்மைகளை நீங்கள் பெறலாம். நிதி ரீதியாக பார்த்தா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல நேரமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா உங்கள் வருமானத்தில் நல்ல ஒரு வாய்ப்பு உருவாகும். அப்படி இருந்தாலும் வாழ்க்கை துணையால் பொழுதுபோக்கு அல்லது சுகாதார பிரச்சனைகள் மீது செலவு ஆகலாம். சின்ன சின்ன உடல்நல கோளாறு வரும். உங்கள் ராசியில் சனி இருக்கிறதுனால எதிர்பாராத மற்றும் குறிப்பிடத்தக்க செலவுகள் திடீர்னு வரும். இதற்காக நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்தால் நல்லதாக இருக்கும். 2ஆம் பாதியில் முதலீடு செய்ய இது ஒரு நல்ல நேரமாக இல்லை. குறிப்பாக பார்த்தா மாத இறுதியில் உங்கள் 7 மற்றும் 8ஆம் வீடுகளில் உள்ள கிரகத்தின் சேர்க்கை சர்ச்சையும் நிதி இழப்பையும் கொண்டு வந்து தரலாம். நிதி விஷயத்தில் மீனராசி அன்பர்கள் இந்த மாதம் கட்டாயமாக கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படணும். இல்லைன்னா பற்றாக்குறையால் பல பின்னடைவு ஏற்படும். குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கும் இந்த அமைப்பு அப்படின்னு பார்த்தா, குடும்ப ரீதியாக உங்களுக்கு இது ஒரு நல்ல நேரமாக அமைஞ்சிருக்கு. உங்கள் ராசி அதிபதியான குரு உங்கள் 4ஆம் வீட்டில் ஒரு சுபமான இடத்துல இருக்கிறாரு. உங்கள் குழந்தைகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் அதிக நேரம் செலவிடக்கூடிய ஒரு வாய்ப்பு. உங்கள் வாழ்க்கை துணை அவங்களோட தொழிலில் நிதி ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் பெறக்கூடிய அமைப்பு. அப்படி இருந்தாலும் மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து பல கிரகங்கள் உங்கள் 7ஆம் வீட்டில் பயிற்சி செய்யக்கூடிய வாய்ப்பு. இந்த பயிற்சி அப்படிங்கிறது வாதங்களை தவிர்க்கணும்.
குறிப்பாக வீடுகளில் சண்டை சச்சரவுகள் வருதுன்னா வாக்குவாதத்தை நீங்கள் தவிர்த்தே ஆகணும். திருமண உறவில் இருக்கிறவங்களாம் பொறுமையை கடைபிடிக்கணும். இல்லைன்னா குடும்ப உறவுகளில் சில சண்டை சச்சரவுகள் மன அழுத்தத்தையும் கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லா இருக்கும். நீங்கள் கடந்த கால பிரச்சனைகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த மாதம் சிறப்பான உடல்நிலையில் முன்னேற்றம் நீங்கள் பெற போகிறீங்க. பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. தோல் மற்றும் கண்கள் தொடர்பாக சில பிரச்சனைகள் வரலாம். இந்த 2 விஷயத்திலும் கவனமாக இருங்க. மிக முக்கியமான எச்சரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தா 13ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் உங்கள் 8ஆம் வீட்டிற்கு பயிற்சியாக போகிறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வண்டி வாகனம் ஓட்டுறதா இருந்தால் கவனமாக ஓட்டணும். ஏன்னா இந்த பயிற்சி கொஞ்சம் சாதகமற்ற நிலையை கொடுக்கும். அதனால தான் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சாதாரணமானதை விட குறைவான வியாபாரம் அமையும். குறைந்த வருவாய் உண்டாகும். கொஞ்சம் அதிக உழைப்பு போட்டாலே கொஞ்சம் உங்களுக்கு மன கஷ்டம் தரும். என்னடா வியாபாரமே ஆகலையேன்னு. ஆனால் அதை மைண்டில் நீங்கள் வச்சுக்கூடாது. பணத்தை முதலீடு செய்கிறதா இருந்தாலுமே கொஞ்சம் நிதானமாக செய்யணும். கஷ்டப்பட்டு உழைச்சா அதற்கான ஆதாயம் அங்கீகாரம் கட்டாயம் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலையுமே கவலைப்படாதீங்க. கவனமாக செயல்படுத்துங்க. நன்மையை நீங்கள் பெறலாம். சரியான ஆராய்ச்சி சரியான திட்டமிடல் இல்லாமல் முதலீடை செய்யாதீங்க. புதிய கூட்டாண்மை ஒப்பந்தத்தை தொடங்குறதா இருந்தால் இது உங்களுக்கு ஒரு நல்ல மாதம் கிடையாது. குறிப்பாக கடைசி 2 வாரங்களில் நீங்கள் ரொம்பவுமே கூட்டாண்மை விஷயத்தில் கவனமாக தான் இருக்கணும். உங்கள் 7ஆம் வீட்டில் உள்ள கிரகங்கள் சில சர்ச்சைகளை கொண்டு வந்து கொடுக்கலாம். அதனால தான் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல நேரமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா குரு பயிற்சி சிறப்பான இடத்துல இருக்குது. வலுவான குருவின் ஆதரவு, பெரியவங்க அல்லது ஆசிரியர்களின் உதவி தக்க சமயத்தில் நல்ல ஒரு வழிகாட்டுதல உங்களுக்கு அமையும். நீங்கள் விரும்பிய நிறுவனத்தில் சேர்க்கை கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறக்கூடியவங்களுக்கு நீங்கள் விரும்பிய நல்லதொரு பலனை பெறக்கூடிய வாய்ப்பு. கடினமாக உழைச்சா கட்டாயம் நன்மைகளை மாணவர்கள் இந்த மாதம் பெற முடியும். இந்த வாய்ப்பெல்லாம் விட்டுடாதீங்க. வெற்றி பெற கடுமையாக முயற்சி செய்யுங்க. நன்மைகளை பல விதத்திலையும் இந்த மீனராசி அன்பர்கள் நீங்கள் பெற முடியும். எல்லா விதத்திலுமே வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டா மீனராசி அன்பர்கள் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நல்லதொரு யோகத்தை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் கோபத்தை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி தாங்க ஆகணும். எல்லா விதத்திலுமே நல்லது நடக்கும். விட்டு கொடுத்து மனுசரிச்சும் போனால் பெரும்பாலான பகுதி வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக மகிழ்ச்சியாக அமையும். தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை தவிர்த்து வீண் வாக்குவாதத்தை விடுவதன் மூலம் மீனராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுத்துங்க. அதுவும் முதலீடு விஷயத்தில் கட்டாயம் இந்த திட்டமிடல் வேணும். இல்லைன்னா சில பின்னடைவு பிரச்சனைகள் வரலாம். தொழில் ரீதியாக பல பின்னடைவு ஏற்படலாம். திட்டமிட்டு கவனமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையுமே இந்த மீனராசி அன்பர்கள் நன்மையை பெறக்கூடிய யோகத்தை அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் ஜென்ம சனி மற்றும் பிற கிரக பயிற்சிகள் இருக்கு இல்லையா, அதில் ஒரு கிரக பயிற்சியோட பயிற்சி சில சவால்களை கொடுக்கும். இந்த மற்ற கிரக பயிற்சிகளின் சவால்களை சமாளிக்கவும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. நன்மை பிறக்கும். சனி பகவானால் மன அழுத்தம் வரும்னு சொன்னோம் இல்லையா, மன அழுத்தத்தையும் தடைகளையும் குறைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் அனுமனை வழிபட்டு வருவதன் மூலம் மீனராசி அன்பர்கள் நன்மையை பெற முடியும். 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கும் பொழுது வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனை தீர செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் அனுமனை வழங்கி வந்தால் நன்மைகளை பெறலாம். கூட்டாண்மைகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரவும் கூட்டாண்மைகளால் நல்லிணக்கம் உருவாகவும் உங்கள் 7ஆம் வீட்டில் உள்ள கிரகங்களின் ஆற்றலை நிர்வகிக்க வியாபாரம் மற்றும் திருமணத்தில் நல்லிணக்கத்தை பேணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் விஷ்ணு மற்றும் மகாலட்சுமி தேவியை மனமாற பிரார்த்தனை செய்து வழிபட்டு வருவதன் மூலம் மீனராசி அன்பர்கள் எல்லா விதத்திலுமே முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வாய்ப்புகளையும் பெறக்கூடிய யோகத்தை இந்த மீனராசி அன்பர்கள் பெற முடியும். இதெல்லாம் கேட்கறதுக்கு சின்ன சின்ன விஷயம் போல தோணும். ஆனால் இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்களேன். இந்த மீனராசி அன்பர்கள் பெரும்பாலும் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீங்க. இப்போ சொன்ன விஷயத்தை நீங்கள் பரிகாரமாக செய்வதன் மூலம் உங்களுடைய வேலை இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உருவாகும். மேலும் நீங்கள் நிதானமாகவும் எல்லா விஷயத்திலுமே அக்கறையோடு செயல்பட்டீங்கன்னா நன்மைகளை பெற முடியும். சிலருக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் உருவாகும். அதிகாரிகளின் ஆதரவு பக்கபலமாக அமையும். மாத இறுதியில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக எல்லா விஷயத்திலுமே செயல்படணும். கவன சிதறல் இருந்தால் பல பிரச்சனை பின்னடைவு வரும். அதில் மன சஞ்சலம் வரலாம். கவனமாக செயல்படுங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். அரசு பணியாளர்களை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் முழுவதுமே எச்சரிக்கையாக பணிபுரிய வேண்டிய ஒரு வாய்ப்பு. உங்களோட எல்லா விஷயத்துலையுமே அதாவது வரவு செலவு கணக்கு பார்க்கறது எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். புதிய முதலீடுகளை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்ச காலம் பொறுமையாக இருந்து செயல்படுத்தினா நன்மைகளை பெற முடியும். இடையூறுகள் விலக இறை வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க.
அப்படி செஞ்சால் வியாபாரம் சிறப்பாக இருக்கும், வருமானம் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வரக்கூடாதுன்னா நிதானமாக செயல்படணும். இல்லத்தரசிகளுக்கு தேவைகள் பூர்த்தியாகும். சீட்டு பணத்தின் மூலமாக நகை கூட வாங்கக்கூடிய அமைப்பு உருவாகலாம். எல்லா விதத்திலுமே நன்மை பெற மீனராசி அன்பர்கள் சிவபெருமான தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்து விதத்திலுமே நன்மைகளை பெற முடியும். சிவபெருமானோட பரிபூர்ண அருளும் கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.